visittemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வலைதளம் வெப்சைட் ஆகும். இன்னைக்கு இந்த visittemples.com வெப்சைட் மூலிமா தமிழ்நாடு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள கட்டவாக்கம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஸ்ரீ விஸ்வரூப லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். கட்டவாக்கம் அப்படிங்கிற இந்த கிராமம் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தென்னேரிக்கும் வாலாஜாபாதுக்கும் இடையில இருக்கிற ஒரு கிராமம் ஆகும். அமைதியான இந்த கட்டவாக்கம் கிராமத்தில் விஸ்வரூப லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலுக்கு வடக்கு நோக்கிய ஒரு நுழைவாயில் இருக்கு. கோவிலோட நுழைவாயில் வடக்கு நோக்கி இருந்தாலும் கோவிலோட மூலவரும் மூலஸ்தானமும் கிழக்கு பார்த்து தான் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுக்கு ராஜ கோபுரமும் கிடையாது, அதே மாதிரி துவஜஸ்தம்பமும் இங்கே இல்லை. மூலஸ்தானத்தை பார்த்த மாதிரி, அதாவது மேற்கு நோக்கி பார்த்த மாதிரி ஒரு கருடாழ்வார் சன்னதியை பார்க்க முடியும். கருடாழ்வார் சன்னதிக்கு பின்பக்கமா ஒரு நைவேத்திய பீடம், அதாவது பலிபீடத்தை பார்க்க முடியுது. அதே மாதிரி மூலஸ்தானத்தோட வாசல்ல 2 கருப்பு துவார பாலகர்களோட விக்கிரகத்தை வச்சிருக்கா. கிழக்கு நோக்கிய மூலஸ்தானத்துல மூலவரான ஸ்ரீ விஸ்வரூப லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் 5 பீடத்து மேல அமர்ந்த மாதிரி காணப்படுறார். அது என்னென்ன பீடம்னா கூர்ம பீடம், ஆதார பீடம், பத்ம பீடம், அனந்த பீடம் மற்றும் யோக பீடம் ஆகும். இடது மடியில வந்து லக்ஷ்மி தாயார அமர வச்சுட்டு காணப்படுறார். மூலஸ்தானத்துல மூலவர் அமர்ந்திருக்கிற பீடத்தோட அடிபாகத்திலேருந்து ஆதிசேஷனோட உச்சந்தலை வரைக்கும் மொத்தம் 25 அடி. இதுல மூலவரோட உயரம் மட்டும் 16 அடி உயரம் கொண்டவர் மூலவர். மூலவரான விஸ்வரூப லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் 7 தலை கொண்ட ஆதிசேஷனுக்கு கீழே அமர்ந்துட்டு இருக்கார். அவருக்கு மொத்தம் 5 திருக்கரங்கள். அதுல மேல் பக்கம் காணப்படும் 2 திருக்கரத்துல ஒரு சக்கரமும் அம்பு வில்லும் வச்சுட்டு இருக்கார். கீழ் 2 திருக்கரத்துல அபயஹஸ்தம் மற்றும் வரதஹஸ்த முத்திரையை காட்டின்ற மாதிரி காட்சியளிக்கிறார். மூலவரான ஸ்ரீ விஸ்வரூப லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் மொத்தம் 12 பற்களோட காட்சியளிக்கிறார். இந்த 12 பற்களும் 12 ராசிகளை வந்து குறிக்கும். அதே மாதிரி இவரோட நெற்றிக்கண்ணில் 3வது ஒரு கண் இருக்கு. இடது கண் வந்து சந்திரனையும் வலது கண் சூரியனையும் குறிக்கும். 3வது கண் செவ்வாயை குறிக்கிறது. மூலவரோட நாசிகள் வந்து சுக்கிரனையும், அவரோட மேல் உதடு குருவையும், கீழ் உதடு புதனையும், வலது காது கேதுவையும், இடது காது ராகுவையும், அதே மாதிரி அவரோட நாக்கு வந்து சனி பகவானையும் குறிக்கும். சுருங்க சொன்னா ஸ்ரீ விஸ்வரூப லக்ஷ்மி நரசிம்மரோட முகத்திலேயே நவகிரகங்களும் குடிகொண்டிருக்கார். அதனால இந்த கோவிலும் ஒரு நவகிரக பரிகார ஸ்தலமா கருதப்படுறது. அதே மாதிரி பெருமாளோட கை நகங்கள் அவ்வளவு கூர்மையானது, எதையுமே கிழிக்க வல்லது. இங்க பெருமாளோட இடது மடியில வந்து ஸ்ரீ லக்ஷ்மி தாயார் அமர்ந்த மாதிரி காட்சியளிக்கிறார். பெருமாளோட இடுப்பை பிடிச்சிருந்த மாதிரி, அதாவது அணைச்சிருந்த மாதிரி வச்சுட்டு இருக்கா. இடது கையில வந்து ஒரு தாமரை மலரோட காணப்படுறா. இங்க வந்து விமானத்தோட மூலஸ்தான விமானத்தோட பேரு சத்திய ஞான விமானம். மூலஸ்தானத்துக்குள்ளேயே பெருமாளோட உற்சவமூர்த்தி விக்கிரகத்தோட சேர்ந்து ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி விக்கிரகத்தையும் பார்க்கலாம். அதே மாதிரி இங்க வந்து உற்சவமூர்த்தியான ஸ்ரீ சக்கரத்தாழ்வார், லக்ஷ்மி, லக்ஷ்மி நரசிம்மர், பஞ்சமுக ஆஞ்சநேயரோட உற்சவமூர்த்தி விக்கிரகங்களையும் பார்க்கலாம். மூலஸ்தானத்துக்குள்ளேயே வடக்கு நோக்கிய ஸ்ரீ ஆண்டாள், நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார், ராமானுஜர், தேசிகர், ஆதிவன், சடகோப யதீந்திர மகாதேசிகர் இவரோட உற்சவமூர்த்தி விக்கிரகங்களை பார்க்க முடியும். இதை தவிர மூலஸ்தானத்துல ஸ்ரீ கூரத்தாழ்வார், முதலியாண்டான் இவா 2 பேரோட விக்கிரகங்களையும் பார்க்க முடியும். இவா 2 பேரும் யாருன்னா, இவா வந்து ஸ்ரீ ராமானுஜரோட சிஷ்யர்கள் ஆவா. இங்கே வந்து ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் விஜயவல்லி தாயாருக்கு விக்கிரகங்களையும் வச்சிருக்கா. அதே மாதிரி ஸ்ரீ பார்த்தசாரதி மற்றும் ஸ்ரீ கல்யாணி இவாளோட விக்கிரகங்கள் வச்சிருக்கா. இவா 2 பேரும் தான் இந்த கோவில் இங்க வர்றதுக்கு காரணகர்த்தாவா. இந்த கோவில்ல மேற்கு நோக்கிய ஒரு சன்னதி இருக்கு. அந்த மேற்கு நோக்கிய சன்னதி ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியோட சன்னதி. அதே மாதிரி ஸ்ரீ விஸ்வக்சேனருக்கு தெற்கு நோக்கிய ஒரு சன்னதி இருக்கு. வெளிப்பிரகாரத்துல வடக்கு நோக்கிய சன்னதி வந்து தன்வந்திரி பெருமாளோட சன்னதி. அவரோட சன்னதி கோபுரத்திலையும் தன்வந்திரி பெருமாளோட ஒரு விக்கிரகத்தை பார்க்க முடியும். அவர் வந்து எல்லா நோய்களுக்கும் அருமருந்து நாயகரா கருதப்படுறார். அதுக்கு அடுத்து இருக்கிற சன்னதி ஸ்ரீ லக்ஷ்மி பூவராக சுவாமியோட சன்னதி. இவரோட சன்னதியும் வடக்கு நோக்கி தான் அமைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்து வெளிப்பிரகாரத்துல கிழக்கு நோக்கிய ஸ்ரீ ஹயக்ரீவ பெருமாளோட சன்னதி. ஸ்ரீ ஹயக்ரீவ பெருமாள் தன்னோட சன்னதியில தாயார் லக்ஷ்மியோட காணப்படுறார். கோவிலுக்குள்ளேயே கோவிலோட மடப்பள்ளி இருக்கு. மடப்பள்ளி பக்கத்திலேயே கோவிலுக்கான ஒரு கோவில் கிணறும் இருக்கு. அதே மாதிரி கோவிலோட ஒட்டின மாதிரியே கோவிலோட கோஷாலா அல்லது கோமடம் காணப்படுறது. இங்க நிறைய பசுக்களை நல்ல விதமா பராமரிச்சுன்னு வரா. கோவிலை ஒட்டின மாதிரியே ஒரு சின்ன அறை கோவிலோட காவலாளிக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. கட்டவாக்கம் ஸ்ரீ விஸ்வரூப லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் ஒரு நவகிரக தோஷ பரிகார ஸ்தலமா கருதப்படுறது.
இந்த கோவிலுக்கு போறவா, கோவில் பக்கத்திலேயே இந்த பட்டாச்சாரியார் வீடும் இருக்கிறதுனால, கோவில் மூடியிருந்தாலும், அவாகிட்ட சொன்னா உடனே வந்து கோயில தொறந்து காட்டுவா. இந்த கோயில பத்திய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா, www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்க்கு போயிட்டு இந்த கோயில பத்திய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில வந்து படிக்கலாம். இல்ல பிற பாஷைகள்ல வேணும்னா, அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்கு. அப்படியே மொழிபெயர்த்து அவா பாஷைக்கு தகுந்த மாரி படிச்சுக்கலாம் அத. இதுவரை இந்த காணொளியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு விசிட் டெம்பிள்ஸ்.com சார்பா ராகவாச்சாரியின் நன்றிகள்.